ஆஹா, அடிச்சது பாரு ஜாக்பாட். இவ்ளோ குறைந்த விலையில புடவையா? காணிக்கை மூட்டையை பிரிக்க பெண்களுக்கு வந்த யானை பலர். உனக்கா எனக்கா போட்டியில் வென்று புடிச்ச புடவை கைக்கு வந்தோனே முகத்துல தெரியற அந்த சந்தோஷம் கோடி கொடுத்தா ஈடாகுமா? அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலங்க. புடவை அப்படின்னாலே எல்லா பெண்களுக்குமே கொள்ள ஆசை. 365 நாளைக்கு ஒவ்வொரு புடவை இருந்தாலுமே புதுசா ஒரு புடவை பார்க்கும்போது பிடிச்ச மாதிரி பார்க்கும்போது அது நம்ம எப்ப வாங்குவோம் அப்படின்றது தோணும். அதுவும் குறைந்த விலையில அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்கப்பட்ட புடவைகளை கையில வாங்க முடியும் அப்படின்னா அப்படி ஒரு நிகழ்வு தான் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர்ல நடந்திருக்கு. திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அபிராமி அம்மன் சமேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு தினம்தோறுமே ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. வரக்கூடிய பக்தர்கள் அவங்களால முடிஞ்ச புடவை, வேஷ்டி உள்ளிட்டவைகளையும் காணிக்கையா கொடுப்பாங்க. வருடத்திற்கு ஒரு முறை அந்த புடவை, வேஷ்டி இது எல்லாமே ஏலத்துல விடப்படுமா. ஆயிரக்கணக்கா சேமித்து வைக்கப்பட்ட அந்த பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, காட்டன் புடவைகள் ஏலத்துல விடப்பட்டிருந்திருக்கு. அதிகாரிகள் முன்னிலையில நடந்த அந்த ஏலத்துல ஏராளமான பெண்களும் கலந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போதான் ஒரு பெரிய மூட்டையை பிரிக்கும் போது பெண்கள் அதுக்குள்ள இருந்து புடவைகளை தங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கு. மலைமலையா குவிக்கப்பட்டிருந்த அந்த புடவை குவியல்ல இருந்து தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு புடவையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவ்வளவு ஆர்வம் காட்டியிருந்திருக்காங்க. தேடி தேடி அவங்க ஒவ்வொரு புடவையும் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காட்சிகளும் இதுல பதிவாகி இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி, ஹலோ டாக்டர் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ்.